இல்லை இப்போதைக்கு வந்து இப்போ 2 கூட்டணியுமே கூட்டணியை உறுதி பண்ணிட்டாங்களோ இல்லையா, புதுசாக வர்ற நமக்கு வர்ற கட்சிகள் வருமாங்கிறது இன்னும் கேள்விக்குறி தான். ஏன்னா கடைசியாக தாவேக அதிமுக கூட்டணி வருமாங்கிற ஒரு 2 நாளாக போயிட்டு இருந்துச்சு. அது கூட இப்போ 2 சைட்லையும் மறுத்துட்டாங்க, அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அதனால அது முடிஞ்சு போச்சு. இப்போ இருக்க கூட்டணிலாம் வந்து தொகுதியை பங்கீடுகளில் தான் பெரிய பிரச்சனை. ஏன்னா இப்போ இன்னைக்கு இப்போ திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா இன்னும் கம்யூனிஸ்டுக்காரங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டாக முறுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் எங்களுக்கு கூடுதல் தொகுதி வேணும், தேமுதிக கூட்டணிக்கு எனக்கு கொடுக்கலையா, இந்த சின்ன குழந்தைகள் மாதிரி அவனுக்கு கொடுத்தாச்சு எனக்கு கொடுக்கலன்ட்டு அது செல்வ பிறந்தகை கூட சொல்லியிருக்காரு. இப்போ உனக்கு வேணா நீ வாங்கிக்க, ஆனால் நீ அடுத்த ஒப்பிட்டியா வாங்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அந்த மாதிரி செல்வ பிறந்தகை இந்த மாதிரி சார் அவங்களுக்குள்ள அதிக ஒரு கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு அதிகமாக முந்தைய தேர்தலை விட கிடைக்குதுன்னா எல்லாரும் அப்படித்தானே எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் போனவொடனே -1 திமுகல இன்னும் குறைச்சிக்க. அப்ப அந்த கேள்வி இயல்பானதானே இருக்க முடியும். ஏற்கனவே நாங்க கூட்டணியில் இருக்கிறோம், புதுசா வந்த ஆளுக்கு கூடுதல் சீட்டு கொடுக்குறீங்க, மேல் சபை எம்பி சீட்டு கொடுத்தாச்சு, நாங்க தொடர்ந்து உங்களுக்கு இருக்கோம், எங்களுக்கு இல்லையான்னு சொல்லி கம்யூனிஸ்ட் வற்புறுத்துறாங்க. ஏன்னா கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரையிலையும் தமிழ்நாட்டில் கூட்டணி சேர்ந்த பிறகுதான் அவங்களுக்கு பழையடி உயிர் வந்துச்சு. கடந்த கொஞ்ச நாளாக இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் எம்பியை தமிழ்நாடு 2 எம்பி வச்சு தான் இருக்காங்க, கதையை ஓட்டிட்டு இருக்காங்க. கேரளாவும் போயிட்டு 10 வருஷமா, கேரளாவில் மட்டும்தான் 2 வருஷமா இருந்திருக்காங்க, தொடர்ந்து இருக்காங்க. இந்த வருஷம் அதுவும் போகுது. ஏன்னா அங்கே இப்போ கருத்து கணிப்பு அந்த போல உள்ளாட்சி தேர்தலெல்லாம் அவங்களுக்கு வந்து வீக் ஆகி போச்சு. அதனால் இங்கே எப்படியா கொஞ்சம் கூடுதல் சீட்டு வாங்கி பண்ணாதான் அந்த அங்கீகாரம் 6 சீட்டு வாங்கணும்ல, வாங்கினா தான் தொடர்ந்து அங்கீகாரத்தை வைக்க முடியும் அடுத்த 5 வருஷத்துக்கு. அதனால அவங்க வந்து எப்படியாவது வாங்கணும்னு கேட்குறாங்க. ஆனால் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கணக்கு இருக்குது. ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சின்னா தொகுதிக்கு இத்தனை பேர் இருப்பான்னு சொல்லலாம். தேமுதிக பொறுத்தவரை வேற மாதிரி கணக்கு. அவங்க ஜாதி அடிப்படையிலையும் அவங்க ஒரு பாக்கெட்டு, இந்த மாதிரி அந்த ஒட்டப்பிடாரம், விளாத்திக்குளம், திருவாரூர், செங்கல்பட்டு, வேலூர், அந்த மாதிரி ஒரு பாக்கெட்டில் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். அதுபோல் அதை வச்சு கணக்கு பண்ணி கொடுக்குறாங்க. வேற கணக்குகளும் இருக்கும், தேமுதிக பொறுத்தவரை இருக்கும். அதனால கம்யூனிஸ்ட்காரங்களுக்கு அவங்க கொஞ்சம் வருத்தத்தில் இருக்காங்க. ஆனால் இப்போ வைகோலாம் முதல்ல முடியாதுனா இப்போ அவர் கூட 3 சீட்டு திமுக, 1 எங்கள் சின்னதே நிறுவனம்னு வாங்கிட்டார். ஏன்னா திமுகவுக்கு ஒரு சில தொகுதி கொடுத்த ஆசை இருந்தால் கூட இவங்களோட அவங்கெல்லாம் வாங்கி 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 கடைசியில் போஸ்ட் ரீஅலைன்மெண்ட் வந்துடக்கூடாதுன்னு ஒரு பயம். அதனால தான் இப்போ வைகோவுக்கு 3 சீட்னா திமுக தான் இருக்கு, ஒரு சீட். அப்போ உதயசூரி இனத்தை தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி கொடி பிடிக்குது சார் திடீர்னு. ஆமா, அதாவது அவர் எதனால வேல்முருகனே வந்து எப்படி அவங்க பெரிய ஆளாக்குனாங்க, ராமதாஸ் இல்லாத இடத்த ஒரு வன்னியர் கட்சி பேஸ்ல உள்ள கட்சியை கொண்டு வரணுங்கிறதுக்காக வேல்முருகனை பண்ணாங்க. இப்போ அன்புமணி அங்கே போயிட்டார், ராமதாஸ் வெளியே நிற்கிறார். அவர் உள்ள வர தயார் தான். அது என்ன பிரச்சனைனா திருமாவளவனுக்காக அவர் வந்து வெளியே நின்றுட்டு இருக்கார். இதன் காரணமாக தான் வேல்முருகனையும் ஸ்டாண்டியா வெளியே இப்போ வச்சிருக்காங்க. ராமதாஸ் வரவே கூடாதுன்னு முடிவாயிட்டா வேல்முருகன் உள்ள வருவார். கட்டாயம் ஒரு சீட்டு, அவர் 2 சீட்டு கேட்காரு, ஒரு சீட்டு கொடுப்பாங்க. ஆனால் அவர் எப்படி அவரை பண்ண போகிறான்னு தெரியல. அவர் எல்லாருமே திமுக மேட்டுப்பாக கூட்டணி கட்சிகள்லாம் ஒரு வசதி, விஜய் வந்துட்டாருன்னா அங்கே போயிடுறான்ட்டு காங்கிரஸ்காரன் பண்ணி சொல்லி 3 சீட்டு கூட வாங்கிட்டாங்க. அவர் ஒரு எம்பி சீட்டு வாங்கிட்டாரு, மற்றவங்களும் அப்படி வாங்கிட்டாங்க. அதனால திமுக அது ஒரு இது. அதனால அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, நம்ம குறைஞ்ச சீட்டில் திமுக 150, 160 நின்னா கூட மொத்தத்தில் 170 சீட்டு நம்ம உதயசூரி சின்ன நிற்கணும், அந்த ஆங்கிள் அவங்க ப்ளே பண்ணுறாங்க, திமுகலேருந்து ப்ளே பண்ணுறாங்க. அதனால வந்து இந்த மாதிரி பேச்சாவது நடந்துருக்கு. இன்றைக்கி கூட துறைமுருகெல்லாம் கூட இன்றைக்கி வந்துட்டார் மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு. அதே மாதிரி அவரெல்லாம் பேச்சுவார்த்தை போவார். ஏன்னா இப்போ டிஆர் பால் தலைமையில் தான் பேசிட்டு இருக்காங்க, போவார். இந்த பக்கத்தில் நம்ம எல்லாம் திமுக பற்றி தான் பேசியிருக்கோம், ஏடிஎம்கேல இன்னும் முடிவு ஆகலை. ஏன்னா அவங்களுக்குள்ள பிஜேபி ப்ளஸ் ஏடிஎம்கே, பிஜேபி கூட்டணி, என்டிஏ கூட்டணி கட்சிகள் ப்ளஸ் அதிமுக, இப்படி தான் ஒரு ஓடுது. அதில் இடையில விஜய் வரப்போறாருனோடனே அது ஒரு ஸ்டாப் ஆயிடுச்சு. அது இந்த 2 சைடும் மறுத்துட்டு இருக்காங்க. இன்னும் ட்விஸ்ட்டு கடைசி நேரத்தில் வரலாம், என்ன பண்ணலாம் தெரியல. ஆனால் பிஜேபியினோட வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு 80-90க்குள்ள அன்புமணி எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு கொடுத்துருங்க, மீதியை நீங்கள் பார்த்துருங்க அப்படி மாதிரி பேசுகிறாங்க. அது அன்பு இவர் அது அதிமுக அது எப்படி ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா பாரதிய ஜனதாவுக்கும் அவங்க வந்து 35 சீட்டாக கேட்குறாங்க. ஏன்னா அது போக உள்ளுக்குள்ளே இன்னும் இருக்குது, கோவில் நகரங்களை எங்களை கொடுங்க, திருப்பரங்குன்றம் முருகன் பிரச்சனைனால அந்த தொகுதி, திருச்செந்தூர் தொகுதி. ஏன்னா திருச்செந்தூர் தொகுதியெலாம் எதிர்பார்த்து பாரதிய ஜனதா திமுகவை விட அதிகமாக செலவு செய்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தொகுதியிலேயே ஒரு பஞ்சாயத்தில் வந்து
4008 குபேர பூஜைன்னு வச்சு பெண்களெல்லாம் 4008 பெண்களை டோக்கன் கொடுத்து அழைத்து வந்து ஒரு பவுன் தங்க நாணயத்துலேருந்து எல்லாத்துக்கும் பரிசு ஒரு 5-6 இடத்துல நடத்தி முடிச்சிட்டாங்க. எப்பவுமே பிஜேபி கேண்டிடேட்டாக நிற்கிற விரும்புகிறவரே நின்று நிப்பாட்டிட்டார். இன்னும் எந்த தொகுதி யாருக்குன்னே தெரியல இத்தனைக்கும். ஆனாலும் அப்படி பண்ணிட்டாங்க. அப்போ காரணம் திருச்செந்தூர் அந்த முருகன் கோயிலுக்கெல்லாம் அந்த தொகுதி எங்களுக்கு வேணும். இல்ல இப்ப நீங்க சொல்றது பார்த்தா அவங்களோட டீல்ல வந்து எந்தெந்த தொகுதின்னு அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள போயிட்ட மாதிரி தெரியுது. ஆமா, அப்படிதான். அந்த மாதிரி அந்த ஆங்கிள் போயிட்டு அது ஏடிஎம்கே எப்படி விட்டு கொடுக்க போறாங்க, எப்படி அதை கவுண்டர் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா முன்னால போன தடவை மாதிரிலாம் பேச்சுவார்த்தை கொடுத்தது கொடுங்க வாங்கிட்டு போகிற நிலைமையில பிஜேபி இப்போ இல்லை. அதான் மெயின் ரீசன். ஏன்னா அவங்க ஏடிஎம்கேட வீக்னஸ் தெரியுது, அதனால அவங்களும் ஏறி போறாங்க.